வணக்கம். திருமாலுடைய அவதாரங்களில் மிக அரிய அபூர்வமான ஒரு அவதாரம் எது என்று கேட்டால் நரசிம்ம அவதாரம் தான். அதாவது சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட அவதாரம். இந்த அவதார நோக்கம் ஏன், எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த கதை எதில் சொல்லப்படுகிறது? எத்தனையோ புராணங்களில் சொல்லப்பட்டாலும் நமக்கு அறிமுகமான இடம் எது என்று கேட்டால், நாம் முன்னமே பேசியிருக்கிறோம். ராமாயணத்தில் ராமன் மனைவியாகிய சீதையை இலங்கை வேந்தனாகிய ராவணன் கொண்டு வந்து சிறை வைத்த போது அது தவறான செயல் என்று நல்லவர்களெல்லாம் சுட்டிக்காட்ட, மந்திர ஆலோசன சபையில் தம்பியாகிய கும்பகர்ணனும் தம்பியாகிய விபீஷணனும் தவறு என்று தைரியமாக எடுத்துரைத்த போதிலும் கூட ராவணன் அவர்களையெல்லாம் மறுத்து பேசிவிட்டு, என் வல்லமை தெரியாமல் பேசுகிறீர்கள், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் நான் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனிதனுக்காக நான் அஞ்ச முடியுமா என்றெல்லாம் பேசுகிறார். மனிதனுக்காக அஞ்ச வேண்டாம், ஆனால் செய்தது தவறு என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு மனைவியை தூக்கி வைத்துக் கொண்டு பேசுவது நியாயமா? பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்றிடம குற்றம், பேசலாமா என்று கும்பகர்ணன் கேட்கிறார். அதற்கு மேலும் ஒருபடியாக விபீஷணன் சொன்னான், அண்ணா, நீங்கள் பெரிய வரமும் தவமும் உடையவர்தான், வலிமை உள்ளவர்தான். ஆனால் உங்களை காட்டிலும் வலிமையுள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறால் அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். யாரது என்று அவன் கேட்க, ராவணன் கேட்க, அப்போது விபீஷணன் சொன்ன வரலாறு தான் நரசிம்மாவதாரம் தோன்றுவதற்கான கதை. அவன் சொன்ன கதை என்ன? அவன் இரணியகசிபனுடைய கதையை சொல்லுகிறான். காசிப முனிவருக்கும் திதி என்ற அந்த பெண்மணிக்கும் பிறப்பவர்கள் தான் ஒருவர் இரணியகசிபு, மற்றவன் இரணியக்ஷன். இரணியக்ஷன் ஏற்கனவே மகாவிஷ்ணுவால் கொல்லப்படுகிறார். இப்போது இரணியகசிபு பெரும் வரங்களை பெறுவதற்காக கடுமையாக பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறான். அப்போது அவன் தவம் செய்த போது அவன் கேட்ட வரங்களுக்கு ஈடாக யாரும் கேட்க முடியாது. எனக்கு மரணமே கூடாது என்றால், அப்படி தர முடியாது என்றால் பிரம்மா. அப்படி என்றால் நான் இரவிலோ பகலிலோ, வீட்டுக்குள்ளேயோ வெளியிலோ, தரையிலோ ஆகாயத்திலோ, பறவைகளாலோ விலங்குகளாலோ மனிதர்களாலோ ஆயுதத்தாலோ எனக்கு மரணம் இருக்கக்கூடாது என்று கேட்க, அதன்படி எல்லாம் தந்தார் பிரம்மா. இதை பெற்றுக்கொண்டதால் அவன் ஆணவத்தால் ஆடினான். நான் கடவுள் என்றான், என்னை வணங்க வேண்டும் என்றான், நாராயணனை மறந்தான். இந்த சூழலில் நண்டு சிப்பி வேய்களில் நாசமுறுங்காலத்து கொண்ட கருவி அதனை அழிக்கும் என்பதைப் போல அவனுடைய மகனாகிய பிரகலாதன் தாய் வயிற்றிலே இருக்கும்போது நாரத முனி சொன்ன ஓம் நமோ நாராயணா என்ற ஹரி மந்திரத்தால் ஹரியே கடவுள் என்பதை மனதிலே பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை பிறந்தது முதல் தந்தை தான் கடவுள் என்று தன்னை வணங்கச் சொன்னவர்களையெல்லாம் பார்த்து, இல்லை, உண்மையான கடவுள் நாராயணனே என்று சொல்ல, உலகமே தன்னை வணங்கும் போது தன் மகன் தன்னை வணங்க மறுப்பதா என்று மகனென்றும் பாராத அந்த குழந்தையை அவன் கொல்ல முயல்கிறான். நஞ்சிடுகிறான், மலையிலிருந்து உருட்டுகிறான், யானைக்காலில் வைத்து மிதிக்க பார்க்கிறான். அப்போதெல்லாம் சற்றும் தயங்காத அந்த குழந்தை நாராயணனை நினைத்து பாடுகிறது, உருகி நிற்கிறது. அப்போது நிறைவாக இந்த குழந்தையை அவன் கொள்வதற்கு முயலும் போது தாயிடத்திலே விஷத்தை கொடுத்து உன் மகனுக்கு குடிக்கச் சொல் என்று சொன்னபோது அப்போதும் கூட நாராயணனால் காக்கப்பட்டான். கடைசியாக இரணியகசிபு கேட்டான், எங்கே இருக்கிறான் உன்னுடைய நாராயணன், எங்கே இருக்கிறான் உன் ஹரி என்று கேட்டவுடன் கம்பருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அந்த இடத்திலே சொல்லுவார், அவன் தூணிலும் துரும்பிலும் உள்ளான், அணுவை சதகூரிட்ட கோணிலும் உள்ளான், நீ சொன்ன சொல்லிலும் உள்ளான் என்று சொல்லி அவனை சொல்லி, பிறகு அவன் தூணை உடைக்க உள்ளிருந்து இவன் என்ன வரம் கேட்டானோ அந்த வரத்துக்கு ஏற்ப மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் ரெண்டும் இணைந்து, காலையும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலையிலே, உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் நிலைப்படியிலே, ஆகாயத்திலும் இல்லாமல் தரையும் இல்லாமல் மடியிலே வைத்து ஆயுதமின்றி தன் கூர் நகங்களால் அந்த நரசிம்மம் அவனை பிழித்து எறிந்து ரத்தத்தை குடித்தது. இந்த அகோர வடிவத்தார்தான் அதை சாந்தப்படுத்துவதற்கு எல்லோரும் முயன்றார்கள். அகோபிலம் என்கின்ற இடமே நரசிம்ம அவதாரத்தினுடைய அந்த பெருமையை சொல்லுகின்ற இடம். வானமே ரத்தத்தால் சிவந்து நின்ற போது மற்ற தேவர்களும் சிவபெருமானும் வந்து பிரகலாதனை வேண்ட, பிரகலாதனும் மகாலட்சுமி சேர்ந்து அவரை சாந்தமூர்த்தியாக்குகிறார்கள். மகாலட்சுமி மடியிலே அமர்கிறார். அப்போது மார்பிலே அவளை ஏற்று சாந்தமாகிறார் நரசிம்மர். இந்த கதையைத்தான் விபீஷணன் சொல்லி, அப்படிப்பட்டவனும் அழிந்தானே அண்ணா, எனவே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
சரி, இந்த நரசிம்மர் இப்படி அவதாரம் எடுத்து இந்தியா முழுவதுமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பல்வேறு உருவங்கள், பல்வேறு வடிவங்களில் இவர் சொல்லப்பட்டாலும் கூட யோக நரசிம்மராக, லட்சுமி நரசிம்மராக, குறிப்பாக நாமக்கல்லிலே நாமகிரி தாயாரும் யோக நரசிம்மரும் இருப்பதை பார்க்கிறோம். மதுரையிலே ஒத்தக்கடையிலே அவருடைய கோவில் அமைந்திருக்கிறது. இந்த யானைமலை ஒத்தக்கடையில் இருக்கின்ற நரசிங்க பெருமாளுடைய கோயிலுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், இது குடைவரை கோயில். அதாவது கிபி கிமு என்பதை போல போ ஊ என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். பொது ஊழிக்காலம் என்று அல்லது பொது ஆண்டு என்று தமிழிலே பயன்படுத்துகிறார்கள். அதன்படி 7ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட பராந்தக பாண்டிய மன்னன் அவருடைய மந்திரியாகிய திருகவி என்ற மாறன்காரி இந்த குடைவரை கோயிலை உருவாக்கியிருக்கிறார். அவர் காலத்தில் அது முடியாமல் போக அவருடைய தம்பியாகிய பொன்னன் மாறன்காரி இந்த குகை கோயிலை உருவாக்கியிருக்கிறார். இந்த வரலாற்றை நாம் அங்கே இந்த கல்வெட்டுகளிலே பார்க்கின்றோம். அருகிலே லாடன் கோயில் என்கின்ற ஒரு முருகப்பெருமானுடைய கோயிலும் இருக்கிறது. அதிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன என்றால், இங்க இருக்கிற நரசிம்மர் இந்த மலையை குடைந்து செய்யப்பட்ட ஒரு திருவுருவத்தை உடையவர். இவருடைய வடிவம் அளவிற்கான ஒரு உருவம் வேறு எங்கும் கிடையாது என்கிறார்கள். அவருடைய மடியிலே ஒருபுறம் நரசிம்மவள்ளி தாயாரும் மறுபுறம் லட்சுமி தாயாரும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான குடைவரை கோவிலில் நரசிங்கவள்ளி தாயாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது என்பது சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு இருக்கிற ஒரு குளம், ரோமச முனிவர் தவம் செய்து நேரடியாக தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்பதோடு நரசிம்மரே தனக்கு காட்சி தர வேண்டும் என்று கேட்டதாகவும், அப்படி தோன்றியதன் காரணமாக அவருடைய உக்கிரம் தாழ முடியாமல் மீண்டும் பிரகலாதனையும் மகாலட்சுமியை அழைத்து அவரை சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறு உண்டு. இத்தனை தெய்வங்கள் வந்த இடம் இந்த இடம்தான். இத்தனை பெருமையுடையது இந்த கோவில். இந்த கோயிலுடைய வரலாறுகளெல்லாம் நாம் பார்க்கிற போது எங்கள் பேராசிரியர் தோ பிரபசுவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கெல்லாம் நரசிம்மருடைய கோயில் இருக்கிறதோ அங்கு ஒரு பொது கழகம் நடந்திருக்க வேண்டும். அதாவது சமண பௌத்த கோயில்கள் பல இடங்களில் இருந்து அகற்றப்படுவதற்கு அந்த இடங்களில் நரசிம்மரை வைத்திருப்பார்கள் என்று சொல்வார். ஆக இந்த இடங்கள் ஒரு காலத்தில் சமண பௌத்த குகைகளாக இருந்திருக்கலாம். அதற்கு ஆதாரம் யானைமலையிலே இன்றைக்கும் சமண படுக்கைகள் இருப்பதை நாம் காணுகின்றோம். இத்தனை பெருமைகளை உடையதுதான் இந்த கோவில். எம்பெருமானுடைய வடிவங்களில் அபூர்வமான வடிவமாகிய இந்த நரசிங்கரைத்தான் பலர் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். இந்த வடிவத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். பல்வேறு புராணங்களிலும் நாம் பார்க்கின்றோம். நமது மதுரைக்கு அருகிலே இருக்கின்ற பெருமை மிகுந்த நரசிங்க பெருமாள், நரசிங்கவள்ளி தாயாருடைய சன்னதியை ஒருமுறை சென்று பார்த்து வாருங்கள். 1500 ஆண்டு பழமையும் அந்த மலை தோன்றிய காலத்திலிருந்து இருக்கின்ற பழமையும் பெருமையும் உடையது இந்த கோயில். இது ஆழ்வார்களால் பாடப்பட்டதா என்றால் இல்லை. ஆயினும் கூட இன்றைக்கும் பெருமையுடையதாக திகழ்கிறது. இங்கு இருக்கிற குளம் மிக அருமையான ஒரு குளம். இந்த குளத்திலே அபூர்வமான தாவரங்கள் உண்டு என்பதை தாவரவியலை சார்ந்த பேராசிரியர்கள் தங்களுடைய மாணவ மாணவியரை அழைத்து வந்து ஆராய்ச்சி செய்வதன் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். எல்லா பெருமையும் பழமையும் கொண்ட இந்த கோவில் கேட்டதை தரக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனை உடையதாக இருக்கிறது. எனவே நாமும் சென்று இந்த இறைவனை வணங்கி வரலாம், அருளை பெற்று வரலாம். மதுரைக்கு அருகிலே அமைந்த தலங்களில் ஒன்று யானைமலை ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் கோவில். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.